எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட்டா வந்து அந்த இந்த ஓஎஸ் பத்தி பார்த்தோம். ஜினோபிக்ஸ். ஸோ இன்னைக்கு அந்த ஓஎஸ் எப்படி இன்ஸ்டாலேஷன் அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விர்ச்சுவல் பாக்ஸில் தான் பண்ணுறேன். சரிங்களா? சிஸ்டமில் பண்ணாலும், விர்ச்சுவல் பாக்ஸில் பண்ணாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நீங்கள் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வென்டாய் இல்லை வேறு ஏதாவது பூட்டபிள் உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அந்த பூட்டபிள் டிவைஸ் வச்சு பூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இங்கே தான் வந்து நிற்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜினோபிக்ஸ் லைவ் AMD 64 இங்கிலீஷ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து வரும். இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஜினோபிக்ஸ் லோட் ஆகுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் OS மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் எப்படி இருக்கோ அந்த டெஸ்க்டாப் வியூவுக்கு வந்து நின்றுடும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி லோட் ஆகிட்டு நமக்கு இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் சிஸ்டம் மாதிரி. சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து லைவாக அப்படியே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு ஓஎஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து லைவ் பூட்டுன்னு சொல்லுவாங்க. இது இன்னும் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகலை. இப்போ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்பவும் போல் நம்ம விண்டோஸ் ஸ்டார்ட் மெனு இருக்கிறீங்களா, அங்கே போயிட்டு இன்ஸ்டாலர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலர் அப்படின்னு டைப் பண்ணும்போது ஜினோபிக்ஸ் AI இன்ஸ்டால் ஜினோபிக்ஸ் அப்படின்னு வருது இல்லைங்களா. ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெனு பார் ஓப்பன் ஆகும். ஸோ இது ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் செட் ஆனதை காமிக்குது. டேட்டெல்லாம் நமக்கு எந்த பேஸில் வேணுமோ அந்த பேஸ் காமிக்குது. இது வந்து கீபோர்ட். ஸோ நான் US கீபோர்ட் டிஃபால்ட்டாக இருக்குது, அதை அப்படியே விட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பற்றி காமிக்குது. ஸோ மேனுவல் பார்ட்டிஷன் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நியூ பார்ட்டிஷன் டேபிள் கொடுத்து ஒரு பார்ட்டிஷனாக பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எரேஸ் டிஸ்க் திஸ் வில் டெலீட் ஆல் டேட்டா, அதாவது டிஸ்கில் இருக்கிற எல்லா டேட்டாவும் டெலீட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அப்படி நீங்கள் வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணுறது இருந்தால் ரூட் பூட் இந்த மாதிரி பார்ட்டிஷன்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நேம் கேட்குது. நான் சும்மா யூசர் அப்படின்னா கிளாஸி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா 1234567 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வீக்காக இருக்குதுன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், லாகின் ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் ஆஸ்கிங் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் இது வரைக்கும் செலக்ட் பண்ணமோ அது எல்லாமே காமிக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஜோன் ஏஷியா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இந்தியா. ஸோ நம்பர் டேட்டு லொக்கேஷனு அது இங்கிலீஷ் இந்தியா செட் ஆகிட்டுருக்கு. கீபோர்டு வந்து US கீபோர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இது ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கும். அப்புறம் பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்வாப் பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிருக்கு, பூட் பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிருக்கு, ரூட் பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பார்ட்டிஷன்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. கீழே இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. மேனுவலாக பண்ணுறதா இருந்தால் இது எல்லாத்தையுமே நாம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பார்ட்டிஷன் எல்லாத்தையும் பெரும்பாலும் ரூட்டு பூட்டு ஸ்வாப்பு கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அப்படி ஸ்வாப் பண்ணாமல் விட்டால் ரூட்டுக்குள்ளே இருந்தே அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சரிங்களா? ரூட்டுன்றது C டிரைவ் மாதிரி, பூட்டுன்றது நம்ம விண்டோஸில் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த ஒரு 500 MB தனியாக பிடிச்சி வச்சுருக்கோம், அதுதான் பூட்டு. சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டால் நவ் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
இது என்ன பண்ணோம் அப்படின்னா, டெம்பரரி ஃபைல்ஸ் எடுத்துன்னு போய் வச்சுட்டு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணோம். அப்புறம் டெம்பரரி ஃபைல்ஸ் எடுத்துன்னு போய் வைக்கும். அப்புறம் டெம்பரரி ஃபைல்ஸ்லேருந்து ஃபைல்ஸை வந்து ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ மொத்த இன்ஸ்டால்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபினிஷ் இன்ஸ்டாலேஷன் காமிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்னென்ன அப்ளிகேஷன் இது ஒரு ஓரமாக வச்சுட்டு என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அக்சஸரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்சஸரிஸில் போனால் அலாரம் கிளாக்கு, அப்ளிகேஷன் ஃபைண்டரு, பேக்கப்பு, அப்புறம் பல்க் ரீநேம், கேல்குலேட்டர், கேலண்டர், சிடி பர்னர் இதிலே வந்துடுது. கேரக்டர் மேப் வருது. அதுக்கப்புறம் டிஸ்க்ஸ்னால் ஹார்ட் டிஸ்க்கை பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்க் யூசேஜ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். ஃபைல் மேனேஜர், ஸோ நம்மளுடைய ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஃபைல் ரோலர்னு ஒன்று இருக்குது. கிரியேட் அண்ட் மாடிஃபை அண்ட் அர்ச்சிவ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் ஃபைலை சர்ச் பண்ணுறதுக்கு ஃபாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கெடிட் இதிலே வருது. கெடிட்டுன்னு ஒன்று வருது. அது என்னத்துக்குன்னா எடிட் டெக்ஸ்ட் ஃபைலை எடிட் பண்ணக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான லினக்ஸில் விஐ எடிட்டர் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் கீபாஸ் எக்ஸி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கம்யூனிட்டி ட்ரைவன் பார்ட் விண்டோஸ், பாஸ்வேர்ட் சேஃபாக வச்சுக்குமா. சரிங்களா? அடுத்து லாக்ஸ். இந்த லாக்ஸில் ஆட் ஆர் ரிமூவ் அப்ளிகேஷன் ஃப்ரம் த மெனுலேருந்து நம்ம அப்ளிகேஷன்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். மெட்டா டேட்டா க்ளீனர், இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் மெட்டா டேட்டா ஃப்ரம் யுவர் ஃபைல்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் மிட்நைட் கமாண்டர் ஃபைல் மேனேஜர் இது. அதுக்கப்புறம் மிட்நைட் கமாண்டர் எடிட்டர், டெக்ஸ்ட் ஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு இன்னொன்று இருக்குது. மவுஸ் பேட், சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர். டெக்ஸ்ட் எடிட்டரும் நிறையா கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க்கிங் டூல்ஸ், ஸோ நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஐபி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு அண்ட் கீஸ், பாஸ்வேர்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது, என்கிரிப்ட் பண்ணுறது, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிளாங்க், ஸ்டூபிடிட்டி சிம்பிள் அப்படின்னு ஸ்டூபிட்லி சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து டேக் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பு, சென்சார் வியூவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் நெய்பர்ஹுட் ப்ரௌசர் வந்து SMB 4Kன்னு ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. டாஸ்க் மேனேஜர், அது நம்மளுக்கே தெரியும். ஒர்க்வேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா XOURNAL ஜோர்னல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டேக் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்சஸரிஸு. ஸோ டெவலப்மெண்ட்டில் ஐகான் ப்ரௌசர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்ஸில் ஒரு 2 கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கிராஃபிக்ஸ்னு போகும்போது கலர் பிக்கர், அப்புறம் DIA எடிட் யுவர் டயக்ராம்ஸ் அப்படின்னு, டாக்குமெண்ட் ஸ்கேனர், டாக்குமெண்ட் வியூவர், இமேஜ் மேஜிக், இமேஜ் கிரியேட் அண்ட் மாடிஃபை வித் AI, அப்புறம் லிபர் ஆஃபீஸ், அது வந்து ஓப்பன் சோர்ஸு. ஸோ பெரும்பாலும் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸே கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்டர்நெட்டுன்னு போனோன்னா ஃபைல்ஸிலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் GPT AI கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஜினோஃபிக்ஸோடு சேர்ந்துருக்கும். அதுக்கான செட்டிங்ஸ், அப்புறம் ஜினோஃபிக்ஸ் வியூவர், அப்புறம் மபிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ், லோ லேட்டன்சி அண்ட் ஹை குவாலிட்டி வாய்ஸ் சேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. புட்டி சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ரிமோட் வியூவர், ரிமோட் டெஸ்க்டாப் வியூ பண்ணுறதுக்கு இதுலேருந்து ரிமோட் வியூவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிக்னல் கொடுத்துருக்காங்க, நம்ம டெலிகிராம்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீமிங்கு, அப்புறம் தண்டர் பேர்ட், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸோட ஒரு சாஃப்ட்வேர். இதை பற்றி நம்ம தனியாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கலாம். மெயில் கான்வர்சேஷனுக்காக அது. சரிங்களா? அப்புறம் வெப் ஆப்ஸ், அப்புறம் மல்டிமீடியான்னு போயிட்டால் அடாசிட்டி, சிடி பர்னர், சீஸ், எக்ஸ்பால்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், VLC மீடியா பிளேயர், சவுண்ட் ரெக்கார்டர் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் போனால் கேலண்டர் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, டாக்குமெண்ட் வியூவர் இருக்குது. லிபர் ஆஃபீஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லிபர் ஆஃபீஸில் வந்து ரைட்டரு, மேத்னா எக்ஸலு, கால்சி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போனோன்னா நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் வேணுமோ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா?
சிஸ்டம் அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து சிஸ்டமுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே இருக்குது. ஸோ இதிலே வந்து விர்ச்சுவல் மிஷின் மேனேஜர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபேவரட்ஸ் வேணுன்னா ஃபேவரட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஓஎஸ்னுடைய எக்ஸ்ப்ளோர். சரிங்களா? இது ஒன்றொன்றுத்தையும் நமக்கு யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இது எல்லாமே பெரும்பாலும் இதில் ஓப்பன் சோர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். பட் ஆனால் இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்டர்நெட் கனெக்ஷனோடு இன்ஸ்டால் பண்ணேன். நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது ஓஎஸோட இல்லை புது சாஃப்ட்வேரோட புது விஷயங்களோட சந்திப்போம். நன்றி.